all new Ananda. Hite Deepavali Arambha. All new Diwali collections from Anandam Silks. ஜம்மு காஷ்மீரின் புதிய முதலமைச்சராக உமர் அப்துல்லா தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உமர் அப்துல்லா முதலமைச்சர் ஆவார் என தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்திருக்கின்றார். ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க உள்ளது. இந்நிலையில் அடுத்த முதலமைச்சர் உமர் அப்துல்லா என ஃபரூக் அப்துல்லா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். விவரங்களோடு கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, ஜம்மு காஷ்மீரில் கிட்டத்தட்ட தேசிய மாநாட்டு கூட்டணி ஆட்சியை பிடிப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்போது பதவியேற்பார்? கூட்டணி ஆட்சியில் காங்கிரசுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? தேசிய மாநாடு காங்கிரஸ் கூட்டணி ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் உள்ள 90 இடங்களிலே இப்போதைய நிலவரப்படி 52 இடங்களிலே முன்னணியில் உள்ளது. ஆகவே அந்த கூட்டணி பெரும்பான்மையை பெற்றுவிடும் என அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 இடங்கள் கிடைக்க உள்ளன. இதை தவிர மக்கள் ஜனநாயக கட்சிக்கு 2 இடம் மற்றும் 9 இடங்களிலே பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் என்பது தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. ஆகவே இப்போதைய முன்னணி நிலவரப்படி பாரதிய ஜனதா கட்சி 27 இடங்களில் மட்டுமே முன்னணியில் இருப்பதால் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவேதான் தேசிய மாநாடு காங்கிரஸ் கூட்டணி 52 இடங்களுடன் வலுவாக இருக்கிறது. அந்த கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் நம்புகிறார்கள். ஏற்கனவே தேசிய மாநாடு கட்சி சார்பாக முதலமைச்சராக இருந்தவர் உமர் அப்துல்லா, அவரே தேசிய மாநாடு கட்சியின் தலைவரும் ஆவார். இந்த கூட்டணியிலே பெரும்பாலான இடங்களை தேசிய மாநாடு கட்சியை கைப்பற்றி இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீநகர் பகுதியிலே மிகவும் வலுவாக இந்த தேர்தலிலே மக்களின் ஆதரவை பெற்றிருக்கிறது. ஆகவே உமர் அப்துல்லா சென்ற மக்களவை தேர்தலிலே தோல்வி அடைந்து பின்னடைவை சந்தித்திருந்தாலும் தற்போது இந்த சட்டசபை தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறார். 2 தொகுதியிலே போட்டியிட்டதில் ஒரு தொகுதியிலே வெற்றி என்று ஏற்கனவே தகவல் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரே மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என அவரது தந்தையும் முன்னாள் முதல்வருமான ஃபரூக் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக இந்த முடிவுக்கு ஆதரவு அளிக்கும் என்பது தேசிய மாநாடு கட்சியின் தலைவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகவே வெகு விரைவிலேயே தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் துணைநிலை ஆளுநரை சந்தித்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஆட்சி அமைக்க தேசிய மாநாடு காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் தனது உரிமையை கோரும் என நம்பப்படுகிறது. ஆகவேதான் இன்று மாலையிலே கூட அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கட்சியின் தலைவர்கள் நம்புகிறார்கள். உமர் அப்துல்லா இன்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து அவரிடம் நாங்கள் ஆட்சி அமைக்க விரும்புகிறோம் என தனது கோரிக்கையை முன்வைப்பதற்கான சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் அடுத்த முதலமைச்சராக உமர் அப்துல்லா நியமிக்கப்படுவார் என ஃபரூக் அப்துல்லா அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கணபதி. All new Diwali collections from Anandam Silks.